Hello everyone, this is the Tamil medium class for SLMC 4. இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் வந்து சாணக்கியா சார் செய்துட்டார். அவர்கிட்ட யூடியூப் சேனலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் அது இங்கிலீஷ் மீடியம் ப்ரெசன்டேஷன் வந்து அவர்கிட்ட யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் விரும்பினா பார்க்கலாம். இப்போ நான் செய்ய போகிறது தமிழ் மீடியம் கிளாஸ் SLMC 4. அதாவது இதில் வந்து எக்ஸாம் வந்து 1.5 மணித்தியாலம் 30 MCQ கேள்வி இருக்கும். SLMC 4க்கானது. இதில் முதல் 10 கேள்வியும் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மார்க்ஸ். அந்த 10 கேள்வியும் சிம்பிள் கேள்வியாக இருக்கும். அடுத்த 11லேருந்து 20 அடுத்த 10 கேள்வி 6 பாயிண்ட், ஒவ்வொரு கேள்விக்கும் 6 பாயிண்ட். அது கொஞ்சம் மீடியம் லெவல் கொஷின்ஸாக இருக்கும். கடைசி 10 கேள்வியும் வந்து கொஞ்சம் ஹார்ட் கொஷின், அது ஒவ்வொரு கேள்விக்கும் 8 மார்க்ஸ். அது மொத்தமாக 30 கேள்வி 90 நிமிஷத்தில் செய்யணும். 30 MCQ கேள்வி. முதல் 10 சிம்பிள் கேள்வி, அடுத்த 10 கொஞ்சம் மீடியம் லெவல் கொஷின்ஸ், கடைசி 10 கொஞ்சம் ஹார்ட் கொஷின்ஸ். இப்போ முதல்ல லாஸ்ட் இயரான் பேப்பர் பார்ப்போம். அதில் முதல் 10 வந்து ஈஸி கொஷின். முதல்ல வந்து முதல் 10 கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி, பின்வரும் செய்கை சரியாகுமாறு எழுத்து ஏய்க்கு பிரதியிட வேண்டிய இலக்கம் என்ன என்றதுதான் கேள்வி. 5 ஆப்ஷன்ஸ் தந்திருக்கு. கேள்வி வந்து 20 சகையே 23 வரும். 20 + A 23 இருக்கிற மாதிரி ஏயினுடைய பெருமானம் நாங்கள் காணும். அதுக்கு முதல்ல இலக்கங்கள் என்றதை பார்ப்போம். இலக்கங்கள் வந்து மொத்தமாக 10 இலக்கம். 0ல இருந்து தொடங்கி 0, 1, 2 இதில் தொடங்கி மொத்தமாக 10 இலக்கம். 10 இலக்கம் இருக்கும். ஜீரோ, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தமாக இந்த 10 இலக்கம் நாங்கள் டிஜிட்ஸ் சொல்லுவோம். அதாவது இலக்கங்கள் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் ஏயினுடைய பெருமானம் என்னவா இருக்கும்? 20ஓட அதை கூட்ட 23 வரணும். இப்போ நாங்கள் 20ல இருந்து பார்த்தோம்னா 20, 21, 22, 23, 24, 5. இதில் 20ஓட எதை கூட்டினா 23. எங்களுக்கு தேவையானது 23. 23 தான் எங்களுக்கு தேவை. ஸோ 20ஓட எத்தனையா கூட்டினா 23 வரை என்றதுக்கு நாங்கள் எழுதலாம். கேள்வி வந்து 20. 20ஓட நாங்கள் என்னத்தை கூட்டினா 23 வரை. அதுதான் 20. ஸோ இந்த பட்டிகளில் வந்து ஏ இருக்குது. 20ஓட ஏ கூட்டினா 23. 20ஓட நாங்கள் ஒன்றா கூட்டினாங்கன்னா 21. 2 ஏக்கு பதிலாக
2 போட்டா 22. 3 போட்டோம்னா 23. டுவெண்ட்டி 20 சக 3 23. ஆகவே என்னுடைய பெருமானம் வந்து 3 வரும். இரண்டாவது விட சரியான விட 2. இது வந்து எம்சிக்யூன்றதால ஒவ்வொரு பெருமானத்தையும் நாங்கள் போட்டு பார்க்கலாம். முதலாவது ஏயினுடைய பெருமானம் 4. 20 சக 4 24. அது 23க்கு சமம். உங்களுக்கு 23 தான் வேறான் பண்ணுறதால 20ஓட 3 கூட்டினா தான் 23 வரும். 2 22 வரும். 1 கூட்டினா 21. 0 கூட்டினோம்னா 20 வரும். விட 23 வேற ஒன்று பண்ணா அது இந்த பெருமானம் 3. ஆன்சர் வந்து பி 3 தான் சரியான விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி. சம எண்ணிக்கையிலான வாழைப்பழங்கள் மற்றும் ஆப்பிள்கள் பழக்கூடையில் அமையுமாறு எத்தனை வாழைப்பழங்களை பழக்கூடையிலிருந்து அகற்றும்? இதில் வந்து மொத்தமாக 2 ஆப்பிள்ஸ் இருக்கு. 2 ஆப்பிள்ஸ் 2 ஆப்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி 3 வாழைப்பழம். 3 bananas இருக்கு. 3 bananas. கேள்வி என்னென்னா சம எண்ணிக்கையாக இருக்கணும் ரெண்டுமே. ஆப்பிளும் வாழைப்பழமும் சமனாக இருக்கிற மாதிரி இருப்பதற்கு எத்தனை வாழைப்பழத்தை அகற்ற வேண்டும்? 2 ஆப்பிள் இருக்குது, 3 வாழைப்பழம் இருக்கிறதுனால 2க்கு சமப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு வாழைப்பழத்தை அகற்றவும். ஒரு வாழைப்பழத்தை அகற்றினோம்னா 2 வாழைப்பழம் இருக்கும். 2 ஆப்பிள் ரெண்டுமே சம எண்ணிக்கையான பழங்களாக இருக்கும். சொல்லிக்கு இதை விட வந்துட்டு சம எண்ணிக்கையாக கொண்டுறதுக்கு இதில் வந்து 2 ஆப்பிள் இருக்குது, இங்கே 3 இருக்குது. சமப்படுத்துறதுக்கு 3 நாங்கள் 2 ஆக்கணும். அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை அகற்றவும். கேள்வி எத்தனை வாழைப்பழத்தை அகற்றவும்? விட வந்து 1. விட வந்து ஏ முதலாவது விட. These are the simple questions. அடுத்தது மூன்றாவது அதே பழக்கூட தான். 2 ஆப்பிளும் 3 வாழைப்பழம் இருக்கு. கேள்வி என்னண்டா 10 பேருக்கு. இப்போ வந்து 10 பேருக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு வாழைப்பழம் கிடைக்கிற மாதிரி எத்தனை ஆப்பிள் சேர்க்கணும் எத்தனை வாழைப்பழம் சேர்க்கணும்ன்றது கேள்வி. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இருக்குது. 2 ஆப்பிள் இருக்குது. அதே மாதிரி 3 பனானா இருக்குது. மொத்தமாக 10 பேருண்டா ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு ஆப்பிள் கொடுக்கணும்டா 10 பேருக்கும் 10 ஆப்பிள் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு வாழைப்பழப்படி 10 வாழைப்பழம் வேணும். 2 ஆப்பிள் இருக்குது. இப்போ எங்களுக்கு 10 ஆப்பிள் வேணுமெண்டா இன்னும் 2ஓட எண்ணத்தை கூட்டினா 10 வரும்ன்றதான் கண்டுபிடிக்க. 10 ஆப்பிள் வேணும் எங்களுக்கு. அதே மாதிரி 3ஓட எண்ணத்தை கூட்டினா 10 வரும். 10 வாழைப்பழமும் வேணும். 2 ஆப்பிள் இருக்குது. அப்போ 2ஓட 8 கூட்டினோம்னா 10 வரும். 3ஓட 7 கூட்டினோம்னா ஆகவே எங்களுக்கு 8 ஆப்பிள் வேணும். அதே மாதிரி 7 வாழைப்பழம் வேணும். முதலாவது விடை இருக்குது. முதலாவது தான் சரியான விடை ஏ. 8 ஆப்பிள் வேணும். 10 பேருக்கும் கொடுக்குறது 10 ஆப்பிளும் 10 வாழைப்பழம் வேணும். 2 ஆப்பிள் ஏற்கனவே இருக்குது. ஆகவே அதோட இன்னும் 8 ஆப்பிள் நாங்கள் சேர்க்கணும். அப்படின்னா தான் 10 வரும். அதே மாதிரி 3 வாழைப்பழம் இருக்குது. 10 வாழைப்பழம் எடுக்கிறதுக்கு இன்னும் 7
சேர்க்க வேணும். ஸோ விட வந்து 8 ஆப்பிள் மற்றும் 7 வாழைப்பழம். முதலாவது ஏ தான் விடை. அடுத்தது 4வது கேள்வியும் அதே பழக்கூட. ஆனா இங்க வந்து வேற கேள்வி. இங்க வந்து ஆப்பிள்கள் எண்ணிக்கை வாழைப்பழங்கள் எண்ணிக்கை 3 மடங்குக்கு சமனாகுமாறு எத்தனை ஆப்பிளை சேர்க்கணும்? அதுதான் கேள்வி. அகைன் 2 ஆப்பிள் இருக்குது, 3 பனானா இருக்குது. நாங்கள் வந்து கேள்வி ஆப்பிள்களின் எண்ணிக்கை வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 3 மடங்குக்கு சமனாகும். ஆப்பிள்களின் எண்ணிக்கை வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 3 மடங்குக்கு சமனாக வருமாறு சேர்க்க வேண்டியதான் கேள்வி. ஆப்பிள்களின் எண்ணிக்கை 2 இருக்குது, வாழைப்பழம் 3 இருக்குது. வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 3 மடங்கு சமனாகும். இப்படி என்ன நாங்கள் 3 வாழைப்பழம் இருக்கு, 3 மடங்குண்டா மூன்றால பெருக்க வேணும். அந்த பெருமானம் 9. 3ஆல பெருக்கினா 9. இப்போ இந்த 9 வந்து ஆப்பிள்களின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கிறமா? ஸோ எத்தனை ஆப்பிளை சேர்க்கணும்? 2 ஆப்பிள் ஏற்கனவே இருக்குது, 2ஓட இன்னும் எத்தனை ஆப்பிளை சேர்த்தா 9 வரும். அதாவது 3 மடங்கு வாழைப்பழம். வாழைப்பழம் 3 இருக்குது, 3 மடங்கு வாழைப்பழம் என்ன 9. ஏற்கனவே 2 ஆப்பிள் இருக்குது, அதோட எத்தனை ஆப்பிளை சேர்த்தா இந்த 3 மடங்கு வாழைப்பழம் அதாவது 9க்கு சமனாக வரும் என்று பார்த்தீங்களா? ஏ வந்து 9 இருந்து 2 கழிச்சா வாரது தான் என்னுடைய பெருமானம். அதன் பெருமானம் 7. ஆகவே நாங்கள் 7 ஆப்பிளை சேர்த்தோம். அதாவது கடைசி தான் விடை இ. இ தான் சரியான விடை. 7 ஆப்பிள்கள் சேர்க்க.